எல்லோருக்கும் வணக்கம். 5 நாட்களில் நம்மளுடைய தலையெழுத்தே தலைகீழாக மாறிவிட்டது நண்பர்களே. எத்தனையோ பேர்த்துக்கு போன 5 நாட்களில் லாபத்திலிருந்து நஷ்டத்துக்கு வந்துருச்சு. இந்த கடும் சரிவுக்கு காரணம் இந்த வெனிசுலா நாட்டினுடைய பிரச்சனையிலிருந்து ஆரம்பம். ஆனால் இப்போ என்ன ஒரு தகவல்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் சொல்கிறாரு அமெரிக்காவும் வெனிசுலா நாடும் டீல் பிஸ்னஸ் செய்யறதுக்கு ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சைனா நாட்டுக்கு அறிக்கை விட்டுருக்காரு. ஏங்க உங்கள் சௌரியத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க சௌரியத்துக்கு மாற்றி மாற்றி பாலிசி போடும்பொழுது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு துன்பம் வருது பாருங்க. எது எப்படியோ போன 5 நாட்களில் நிறைய பேர்த்தினுடைய ப்ராஃபிட் என்பது காணாமல் போயிடுச்சு. நிறைய பேர் லாஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ இனி இந்த வாரத்தில் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இப்போ பேசியிருக்கக்கூடிய தகவல் இனி எதிர்காலத்தில் மறுபடியும் வர்த்தகம் என்பது ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடும், ஒரு நிலையாக வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறந்ததுன்னா அடுத்த வாரம் மார்க்கெட்டில் நம்மளுக்கு எதுவும் பெருசாக பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்னுடைய ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ பவர் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே விழுந்து கிடக்கிறான். பட்ஜெட்டில் பெரும்பாலும் என்ன பேசுவாங்க? பவர் செக்டர் பற்றி பேசுவாங்க, அக்ரிகல்ச்சர் செக்டர் பற்றி பேசுவாங்க, டிஃபென்ஸ் துறை பற்றி பேசுவாங்க. அந்த வகையில் தற்போது பவர் செக்டரில் லீடராக இருக்கக்கூடிய சில பங்குகள் கீழே விழுந்து கிடக்கு. டாடா பவர்லாம் ஓரளவுக்கு மேலே வந்துட்டான். பட் இப்போ ஒவ்வொரு பங்குகளாக நீங்கள் இதெல்லாம் ரொம்ப முன்னணி கம்பெனிகள் ஆனால் கீழே கிடக்குது. இந்த பிஎஃப்சி அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 to 50% 600 ரூபா பக்கத்துலேருந்து இப்போ 350ன்னு வந்து ஒரு இறக்கம். அந்த 40 to 50% இறங்கினதுக்கப்புறம் 2 முறை என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15% மட்டும் ஒரு ரெக்கவரி என்பது சமீபத்தில் காமிச்சிருக்கு. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் இப்போவும் 40% பக்கம் தன்னுடைய வாழ்நாள் உச்சியிலிருந்து இறங்கி தான் கிடக்கு பிஎஃப்சி. அப்போ எப்போ எதுவுமே நம்மளுக்கு ஏறினதுக்கு அப்புறம் தானே தெரிய வரும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ கோல் இண்டியா அப்படின்ற ஒரு பங்கு எடுத்து பார்க்குறோம். ஸோ இந்த கோல் இண்டியா பெருசாக இறங்கல. ஒரு முன்னணி பங்கு தான், கோல் செக்டரில் முன்னணி பங்கு தான். ஒரு 30% பக்கம் இறங்கிட்டு மறுபடியும் அதே 30% ஏறிடுச்சு. ஆனால் அது எப்படி ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருனாலையுமே நம்ப முடியாது. என்னடா இந்த பங்கு இறங்கியே கிடக்கு, ஒன்றும் ஏறவே மாட்டேன்றானே அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். திடீர்னு அந்த பங்குனுடைய வளர்ச்சி என்பது எத்தனை நாளில் வந்திருக்கு? நான் மெதுவாக நகர்த்திட்டு இருக்கேன் பாருங்க. எவ்வளவு நாளில் நீங்கள் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு மாதம் கூட இல்லை. திடீர்னு ஒரு டிசம்பர்னுடைய 20ஆம் தேதியில் ஆரம்பித்தா 360 ரூபாயிலிருந்து அப்புறம் 430 வரைக்கும் போயிடுச்சு. இந்த ஆர்இசி லிமிடெட்டுமே பெரிய ஆள் தான். அதுவும் 40-50% தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கிட்டு இப்போ மறுபடியும் ஒரு 10% 15% மட்டும் ஒரு 3 முறை இந்த வருஷத்தில் போயிருக்கு. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்தே எங்களுக்கு சரியில்லைங்க, ப்ராஃபிட்லேருந்து லாஸுக்கு வந்துடுச்சு அப்படிம்பாங்க. ஆனால் இந்த ஆர்இசி லிமிடெட்லாம் 2024லேருந்தே இவனுக்கு டைம் சரியில்லை. அப்போ இருந்தே தொடர் இறக்கமாக ஒரு 40% 50% இறங்கினதுக்கு அப்புறம் தான் இப்போ ஒரு 10 to 15%க்கு மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த ஐஆர்இடிஏ அப்படின்ற பங்குமே ஒரு கடும் சரிவு தான். ஆல்மோஸ்ட் 50% 300 ரூபாயிலிருந்து 50% விடவும் அதிகமாக இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் இந்த பங்கு 130 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 180 வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு மறுபடியும் இப்போ சமீபத்தில் ஒரு சிறிய ஏற்றம். ஸோ இவங்கெல்லாம் வீழ்ச்சியை நிறுத்தி வச்சிருக்காங்களா? டாடா பவர்லாம் பரவாயில்லைங்க, அவன்லாம் கிட்டத்தட்ட 30%க்கு மேலே 500 to 300 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 300 to 400 ஒரு முறை போயிருக்கக்கூடிய ஒரு பங்காக டாடா பவர் இருக்கு. ஸோ எந்த விதமான பெரிய மாற்றம் இல்லாமல் பெரிய இறக்கத்தில் இருக்கக்கூடிய பவர் செக்டர் பங்குகள் திடீர்னு நல்லா ஃபயர் பண்ணி மேல் நோக்கி வர ஆரம்பிக்குமா? கடன் தொல்லை இருந்தது, ஆனால் இப்போ கடன் தொல்லை தீர்ந்து இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பவர் செக்டரில் இருக்கக்கூடிய வீழ்ச்சி வரக்கூடிய பட்ஜெட் சமயங்களில் நிறுத்தப்பட்டு இப்போ தான் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்ற மாதிரி திரும்பி தன்னுடைய பலகைகளுக்கு வருமா? அது வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கும் தெரிய வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தற்போதைக்கு இந்த பங்கினுடைய விலைகள் கீழ் நோக்கி விழுந்து கிடக்கிறதே, முக்கியமான இடங்களில் கிடக்கிறதே. இங்கிருந்து ஒரு திருப்பு முனை வராதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கிடக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த என்எஸ்சி இந்தியானுடைய ஐபிஓ வரக்கூடிய மாதங்களில் வந்து இப்போ மார்க்கெட் ரொம்ப சோர்வாக இருக்குது. ஒரே வாரத்தில் எல்லாரும் ரொம்ப சோர்வாக இருக்கும், என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ அப்போ இந்த என்எஸ்சி இந்தியா ஐபிஓ வந்து ஏதாவது ஒரு சில பேர்த்துக்கு ஒரு
பங்குகள் அலாட்மெண்ட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு மகிழ்ச்சிகரமாக லாபம் வந்துச்சுன்னா நல்லா தானே இருக்கும். போன முறை என்எஸ்டிஎல் வந்தது எத்தனை பேர்த்துக்கு அலாட் ஆச்சு, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அந்த க்ரோ ஆப்பு அதுவும் மகிழ்ச்சி கொடுத்தது. சிடிஎஸ்எல் அதுக்கு முன்னாடி பிஎஸ்சி எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாருங்கள். எல்லா பங்குகளும் இந்த மாதிரி முக்கியமான பங்குகள் ஐபிஓ வரும்பொழுது மார்க்கெட்டில் ஒரு சின்ன மாற்றம் என்பது வருது. ஸோ பலதரப்பட்ட பத்திரிகையில் இந்த என்எஸ்சியினுடைய ஐபிஓ வெளியே வருமா, அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் சூடு பிடிக்குமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வாங்கம்மா வாங்க, வராட்டி போங்க அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே. நம்மளுடைய மார்க்கெட் கீழேருந்து இவ்வளவு தூரம் வந்துடுச்சு, இன்னும் மேல் நோக்கி வாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, நீ மார்க்கெட் கரெக்டாக இந்த பாயிண்ட்ல இருக்கு, ஒருவேளை பெருசாக கீழே வந்துருமோ அப்படின்ட்டு. ஆனால் நான்லாம் என்ன நினைப்பேன்னா, சரி இடையில 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்கு, அவங்க இது நம்மளை காப்பாற்றி விடுவானோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 முறை காப்பாற்றி விட்டுருக்கான், இந்த முறை இது காப்பாற்றி விடுவானோ. ஒரு 25,000 வரைக்கும் வர்றீங்க, சரி பரவாயில்ல, ஒரு 1500 பாயிண்ட் இறக்கி விட்டீங்க, மறுபடியும் ஒரு 700-800 பாயிண்ட் ஏற்றி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் நினைப்பேன். சில நண்பர்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கும் இல்லையா. இன்னொரு நண்பர் என்ன நினைக்கிறாருன்னா, மேலேருந்து கீழே விழுகுது, இன்னொரு 2 வாரத்தினுடைய சப்போர்ட் இருக்கு, அதையும் உடச்சிட்டானுங்கன்னா பெரிய கும்பா குட்டி தாண்டி அப்படின்னு அவர் நினைக்கிறார். வரக்கூடாது, அந்த வீக்லி சப்போர்ட்டை உடைக்கக்கூடாது, அதே மாதிரி இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் 25,000 உடைக்கக்கூடாது ஆண்டவா, உடைச்சா சேகர் செத்துருவான் அப்படின்னு ஒரு காமெடி டயலாக் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இப்போவே நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த உச்சியில் இவ்வளவு நாள் மகிழ்ச்சியாக இருந்தோம், ஒரே ஒரு வாரம் இறங்கினதுக்கே நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு புல்தடிக்கு பயில்வானாக மார்க்கெட் இருக்குது. நம்ம போர்ட்ஃபோலியோவும் அப்படி ஒரு புல்தடிக்கு பயில்வானாக இருக்குது. இன்னுமே அது 2 வாரத்தினுடைய சப்போர்ட்டை உடைச்சி அப்புறம் பழைய 22,000 வந்தால் எப்படி இருக்கும், கண்ணை கசக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். இந்த சமயத்தில் தான் பெரிய ஆளுக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அல்லது அவங்க வச்சிருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம் அல்லது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கில் அவங்க பணம் போட்டு வச்சுருந்துருக்காங்க, அது குறிப்பிட்ட லாபம் என்பது வந்துருச்சு, வெயிட்டேஜ் தாண்டிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே லாபத்தை புக் பண்ணிவிட்டு எந்த பங்கு கீழே இருக்கோ அதை போய் வாங்குங்க அல்லது ஏவரேஜ் பண்ணுங்கன்னு அவங்களுடைய சாஃப்ட்வேர் சிஸ்டமே சொல்லிடும். ஸோ பெரிய ஆளுகள்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு நண்பர்களே. கடன்னு 4 மாதத்தில் 4000 பாயிண்ட் இறங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கூடி தான் இந்த 4000 பாயிண்ட் ஏறிச்சு. அப்போ இந்த 2026 இப்போ தான் தொடங்குது, முழுசாக நம்மளுக்கு ஒரு வருஷம் இருக்குது. எனக்கெல்லாம் இந்த தடவை அதே 22,000 வந்துச்சுன்னா பல்காக உள்ள நான் இறங்கிடலான்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த 2026 நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய வால்டிலிட்டி அப்படின்றது அமோகமாக இருக்கிற மாதிரி தான் தற்போதைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் என்பது காமிக்குது. நம்ம வச்சிருக்கிறதே கொஞ்சோண்டு பணம், அதுலேயும் குண்டு போட்டுட்டாங்களே, எல்லா பங்குகளும் இறங்கி போச்சு, நீ எங்கே போய் ஏவரேஜ் பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா. பணம் பூரா லாக் ஆயிடுச்சுன்னு. அதுக்கு என்னதான் தீர்வுன்னு பல பேர் பல மாதிரி யோசிச்சு பார்ப்பாங்க. நம்ம நண்பர் அவர்கள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறத படிக்கிறேன் பாருங்கள், அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாக இருக்கான்னு பாருங்கள். ஒரு 6500 குவான்டிட்டி என்பது ஒரு பங்கு கீழே இறங்கிட்டு இருக்கும்போது ஒரு 6500 குவான்டிட்டி என்பது ஒரு பங்குல போய் லாக் ஆகிடுறாருன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு கீழேயே போய்கிட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருவேளை நம்மளுக்கு திருப்பி வாங்கின ரேட்டு வந்தோ அல்லது அதுக்கும் மேலே போச்சுன்னா தான் நம்மளுக்கு லாபம் என்பது இருக்கும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு இது நடக்கிறதே இல்லை, தொடர்ந்து இறங்கு முகமாகவே தான் இருக்குது. ஏவரேஜ் பண்ணாலும் அதையும் தாண்டி கீழே போகுது. அன்னைக்கூட ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார், நான் 1 வருஷம் லோவில் தான் வாங்கினேன், ஆனால் அந்த பங்கு 2 வருஷம் லோ போயிடுச்சு. அப்போ ஏதாவது பங்குகளில் நான் மாட்டிக்கொண்டு விட்டால் நான் பாதி பங்குகளை விற்று விடுவேன். ஒரு உதாரணத்துக்கு 6500 குவான்டிட்டியில் போய் நான் லாக் ஆகிட்டேன், லாஸில் தான் இருக்குது, ஆனால் அதில் பாதி குவான்டிட்டி நான் விற்று விட்டுட்டு மீதி 3000 மட்டும் என் கையில் வச்சுக்குவேன். மறுபடியும் மேல் நோக்கி போய் லாபம் கொடுத்தா சரி ஓகே, இல்லைன்னா கீழே போகிற மாதிரி இருந்தால் நான் ஏதோ பாதி எஸ்கேப் ஆன மாதிரி தான் அர்த்தம். ஸோ 100% குவான்டிட்டி அப்படின்றதுல பாதிக்கு மேலே ஒரு 60% சேல் பண்ணிவிட்டு மீதி 40% மட்டும் வச்சுக்க வேண்டியது. ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபாயில் இருந்த பங்கு ஒரு 80 ரூபாய் அல்லது 60 ரூபாய் போயிடுச்சுன்னு கூட வச்சுங்க. 60 ரூபாய் போனதுக்கப்புறம் தானே திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். 100 ரூபாயிலிருந்து ஒரு 95 அல்லது 90 ரூபாய் அப்படின்னு போனால் கூட ஏதாவது திரும்பி வந்துருவோன்னு நம்ம நினைப்போம்.
ஆனால் 100 ரூபாயிலிருந்து 60 ரூபா போயிடுச்சுன்னா இவ்வளவு பெரிய இறக்கத்திற்கு பிறகு அவன் எப்போ 60 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரப்போகிறான், இது நம்ம லாக் ஆகிட்ட மாட்டிருக்கு அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஐடியா பண்ணுறீங்க. அதில் இவருடைய ஐடியா என்னென்னா, சரி மேலே 4000 குவான்டிட்டிக்கு பக்கம் வாங்கியிருந்தோம், இப்போ ஒரு 2250 பிடிச்சி தள்ளி விட்டுருவோம், மீதி இருக்கக்கூடிய 1750க்கு அவன் 60லிருந்து 100 வந்து 100லிருந்து 150 வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த தங்கமயில் அப்படின்ற ஷேர் அப்படி தானே வந்திருக்கு. ஒருவேளை யாராவது ஒருத்தர் வந்து 2024 போயிட்டு இப்படி லாக் ஆகுறாங்கன்னு வச்சுங்க, அது இருக்கக்கூடிய விலை 2024 ஆல்மோஸ்ட் 2500 ரூபா வந்திருக்கு. அப்போ போய் அங்கே யாராவது லாக் ஆகிடுறாங்கன்னு வச்சுங்க, அந்த பங்கு கீழே 21 days மூவிங் ஆவரேஜ் கீழே போகும்போது இது எங்கப்பா நம்மளை லாக் பண்ணி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க பாதி குவான்டிட்டி பக்கம் குறைச்சிடுறாங்க. அதாவது நஷ்டத்தில் வெளியே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கு மீதி இருக்கக்கூடிய குவான்டிட்டியில் அது அப்படியே ட்ரேட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. எவ்வளவு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2025 முழுமைக்கும் அப்படித்தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கையில் இருக்கக்கூடிய அந்த பாதி குவான்டிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உச்சத்துக்கு போகும்பொழுது அது லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டுறது, அது அல்லது லாபமாக கூட பண்ணி விட்டுறது. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி தான். மேலும் மேலும் பணம் போட்டுட்டு போகிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது பணம் லாக் ஆகிட்டே போகுது. அல்லது நம்மளுக்கு தெரியுது இவன் இது லாக் பண்ணி விட்டுருவானோன்னு நம்ம மனசில் பயம் வரும் பொழுது பாதி குவான்டிட்டி விட்டுட்டு மீதி குவான்டிட்டிக்கு வந்து என்னைக்கு லாபம் வருதோ அப்போ நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. நம்ம நண்பர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸில் வந்து ஒருத்தர் 130 கோடி ஒர்த்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சுருக்காரு. ஆனால் அது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலியமாக தான் வச்சுருக்காரு. டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் அவர் டெசிஷன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. இவ்வளவு பணம் இருந்தும் அவர் தைரியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக வரல. ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ்னு என்ன, அந்த மியூச்சுவல் ஃபண்டுகளை வாங்கும் பொழுதும் சரி, அதே மாதிரி அந்த மியூச்சுவல் ஃபண்டுகளை நடத்தக்கூடிய ஆட்களும் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஆட்கள் தான், ஃபண்டு மேனேஜர்கள். அவங்கெல்லாம் பண்ணக்கூடிய டெசிஷனில் தான் அவர் எடுத்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய பெனிஃபிட்ஸை அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறத அவர் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியல, நஷ்டம் வர மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய சர்வீஸ் மூலிமா கூட போகலாமே அப்படின்றது அவருடைய ஐடியா. இன்னொரு நண்பர் சொல்கிறாப்புல, கடந்த 3 நாட்களில் மட்டும் நான் 50,000 ரூபா லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. நீங்கள் மட்டுமா லாஸ் பண்ணியிருக்கீங்க? இங்கே ஊருக்கே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ட்ரேடர்கள், முதலீட்டாளர்னு ஏகப்பட்ட பேர்த்துக்கு நஷ்டம் என்பது வந்திருக்கு. ஆனால் அந்த நஷ்டம் வந்து புக் பண்ணாத வரைக்கும் அதை ஒரு அன்ரியலைஸ்டு லாஸ் அப்படிம்பாங்க. ஒருவேளை அந்த பங்குகளில் மறுபடியும் திரும்பி மேல் நோக்கி வந்துடுச்சுன்னா இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க சும்மா கையை கட்டி உட்காந்துருந்தாவே போதும், அது பாட்டுக்கு ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா அன்ரியலைஸ்டு லாஸ்லேருந்து அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டுக்கே வந்துடும். ட்ரேடரில் பொறுத்தவரை தெரில, அவங்க பாடுபட்டு தான் ஆகணும். அவங்க ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணிட்டா மறுபடியும் ட்ரேடிங் பண்ணி தான் அதை கெயின் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா இன்வெஸ்டராக மாறணும். நான் பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்டுகளை பார்த்துருக்கேன். நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பாங்க, லாஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்வெஸ்டராக நாங்கள் வந்தோம், இன்வெஸ்டராக வந்ததுக்கப்புறமே கொஞ்சம் போராட்டமாக இருந்தது, ஏறுது இறங்குது, திடீர்னு பார்த்தா அது நான் ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டேன், என் லாஸ்லாம் ரெக்கவரி பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சில நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கமெண்ட்டுகளையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நண்பர்களை சில பேர் இப்படியும் யோசிப்பாங்க. அதாவது நம்ம நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் முதல்ல இருந்தா அட பாவிகளா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் கடந்த 2 வருடமாக என்ன ஆகுது, மார்க்கெட் ஏறிட்டே போகல, எந்த ஷேர் ஏறிட்டே போகல. ஆனால் ஒரு 50% 60% இறங்கிய பங்குகளை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போவுமே கூட பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் பெரும்பாலும் 100க்கு 60-70 பங்குகளை கீழேருந்து மேலே ஏற்றி விட்டாங்க. ஸோ இன்னுமே கீழே ஒரு 30-40% ஆஃப் பங்குகள், ரயில்வே துறை, பவர் செக்டர்னு எத்தனையோ பேர் கீழே இருக்காங்கன்னு வச்சிங்களேன். அப்போ மேலே ஏறிய பங்குகளை விற்றுட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய பங்குகளுக்கு ஆட்கள் வரப்போகிறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ போன வருஷத்தில் 100 பங்குகள் இருந்ததுன்னா அதில் ஒரு 60-70 பங்குகள் ஸ்ட்ராங்காக இருந்து கீழிருந்து மேலே ஏறி இருக்கா. அவனுங்களையே திரும்ப இந்த வருஷத்தில் இறக்கி விட்டுட்டு அவங்களையே திருப்பி ஏற்ற போகிறாங்களா, அல்லது போன வருஷம் ஏறாமல் கிடக்கக்கூடிய இந்த 30 பங்குகள் ஆல்ரெடி கீழே இருக்கு, இவங்களை இறக்கி ஏற்றுற வேலைக்கு பதுவாக கம்பெனி இறங்கி இருக்கிறவங்களை ஏற்ற போகிறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ மறுபடியும் முதல்ல இருந்து மேலே இருக்கக்கூடிய ஷேர்களை நீ இந்த வருஷத்தில் இறக்கி ஏற்ற போகிறாங்களா, அல்லது ஆல்ரெடி கீழே இருக்கக்கூடிய ஷேர்களை ஏற்ற போகிறாங்களான்னு தெரில. பட் ஏதோ ஒன்று பெருசாக மார்க்கெட்டில் ஒவ்வொரு வருடமும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். போன வருஷம் ரொம்ப சாதாரண சப்பையான மார்க்கெட், அதுக்கே பல்வேறு பங்குகள் 50% இறங்கி 100% ஏறி இருக்கு.
ஸோ இந்த வருஷமும் இறங்கி இருக்கக்கூடிய பங்குகள் இந்த வருஷத்தினுடைய முடிவுலையோ அடுத்த வருஷத்துலையோ பெருசாக ஏதாவது ஒரு சம்பவம் என்பது பண்ண தான் போகுது. அதை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா அப்படின்றது முக்கியம். ஸோ நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கேன்னு வச்சிங்களேன், நான் வந்து இப்படி ஒரு பங்கு இறங்கி ஏறிக்கிட்டு இருக்குன்னா நான் ஒரு 5% மூவ்மெண்ட்டுக்குள்ளே, ஒரு உதாரணத்துக்கு போன வருஷத்தில் 5 ஸ்டார்னு ஒரு பங்கு அவன் இப்படி தான் ஒரு 10% 15%க்கு ஒரு 5 ரவுண்டு பக்கம் போயிட்டு வந்துட்டு இருந்தான். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு மாதத்திற்கு ஒருக்கா ஏதாவது போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் வந்து ஒரு வருஷம் அசால்ட்டாக உட்காந்து நான் கமெண்ட் பார்த்துருக்கேன். அவர் வருஷத்துக்கு 4-5 கமெண்ட் தான் போடுவார். அது எப்போ கீழே இறங்குதோ அங்கே பிடிச்சிட்டு ஒரு வருஷத்துக்கு உண்டான ரவுண்டுக்கு போயிட்டு வருவார். ஒரு மாதத்தினுடைய 1 month லோ அப்படின்ற 1 month ஹை அப்படின்றதுல போயிட்டு வரக்கூடிய ஆட்கள் வேறு, 6 month ஹை 6 month லோவில் போயிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் வேறு, 52 week ஹை 52 week லோக்கு போயிட்டு வந்து கூடிய ஆட்கள் வேறு. இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு வர்றவங்க அவங்களோட என்கேஜ்மெண்ட் என்பது வேறையாக இருக்கும். இவங்களுக்கு பெரிய அளவில் பணம் என்பது தேவைப்படும். அதே மாதிரி மீடியமாக இந்த 6 month லோ 6 month ஹையில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பணம் என்பது கொஞ்சம் குறைவாக தேவைப்படும். அதே சமயம் அவங்களுடைய லாபம் என்பது ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்க வெயிட் பண்ணுற காத்திருக்கக்கூடிய காலமும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த 1 year பீரியட்லாம் வந்து அவங்களுடைய உங்கள் போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்கும்பொழுது 40% 60% ஏதாவது லாபம் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி லாங் டேர்மில் ட்ராவல் பண்ணுறவங்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கல் மாதிரி உட்காந்துருப்பாங்க. அதனுடைய லாபம் 40%ன்னு காட்டும், அதே மாதிரி நஷ்டமும் 20-30%ன்னு காட்டும். அது எங்களுக்கு தாங்க காட்டுது. ஷார்ட் டைமில் ட்ரேட் பண்ணுறோம், எங்களுக்கு தான் அது 20-30% லாஸ்ன்னு காட்டுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் நான் பாசிட்டிவ் சைடு பேசுகிறேன். ஸோ பாசிட்டிவ் சைடு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் 5% 10% பார்க்கும்பொழுதே நீங்கள் வெளியே வந்துட்டு அடுத்தது பிடிக்கணுன்ற மாதிரி இருப்பீங்க. ஆனால் இவங்களுடைய போர்ட்ஃபோலியோவெல்லாம் வந்து 60% 40%லாம் ப்ளஸ்ன்னு இருக்கும். அப்பவும் கல் மாதிரி கொண்டு வந்து அந்த 52 week ஹை வரும்போது கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரியான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இப்போவும் மார்க்கெட்டில் இருக்குது, போன வருஷமும் இருந்தது, எதிர்காலத்திலும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அதுக்கு உங்களுடைய கேப்பபிலிட்டி இருக்கா, கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றதையும் பார்த்து முடிவெடுங்க. ஒரு நண்பர் சொல்கிறாரு, என் குடும்பமே வேண்டான்னு சொல்லுது, டெய்லி போர்ட்ஃபோலியோ பார்த்தா 20,000 உழுகுது, ஆனால் 20 வருஷத்தில் நான் ஒரு 25 லட்ச ரூபாயை சேர்த்திட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகணும்னு தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சில நேரங்களில் ஒரு நாளைக்கு 20,000 விழுகிறத பார்த்துட்டு எல்லாம் பயப்படுறாங்க, எனக்கு பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் சேர்த்துக்கிட்டே இருக்காப்புல. குடும்பம்னாவே அப்படித்தாங்க, எந்த குடும்பங்க நம்மளுக்கு அலோவ் பண்ணுறாங்க? நம்ம எந்த தொழிலை தொடங்க போனாலும் அதுக்கு முட்டுக்கடை போடுறதுக்கு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி சாதிச்சாதான் தடை பண்ணவங்களாம் நம்மளை ஒத்துக்குவாங்க. பட் அதுக்கு தான் மார்க்கெட்டு விடமாட்டேங்குதே. நீங்கள் மட்டும் 2020 மார்க்கெட்டில் வந்து 25 லட்ச ரூபாய்க்கு அப்போ அள்ளி போட்டிருந்தீங்கன்னா அது விஷயமே வேறையா இருந்திருக்கும். நம்ம நண்பரே இன்னொரு விஷயம் சொல்கிறார், 2 நாளில் வந்து என் போர்ட்ஃபோலியோவில் 2 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. இத்தனைக்கு நான் வச்சிருக்கிறது லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். இதில் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் வச்சிருக்கிறவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. கும்பா அப்படின்றாப்புல. ஆமாங்க, நிறைய பேர்த்துக்கு மொத்தம் இந்த கடந்த 5 நாட்களில் நிலைமை தலைகீழாக மாறி இருக்கு. நிறைய பேர்த்தினுடைய ப்ராஃபிட் வந்து லாஸாக மாறி இருக்கு. இனி அடுத்த வாரத்தில் தற்போதைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் எதுவும் பயமுறுத்தக்கூடிய செய்திகளாக இல்லை. அடுத்த வாரம் மார்க்கெட் ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா மகிழ்ச்சி, இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி கும்பா தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ் அந்த மாதிரி தான், ஏற்றமும் இறக்கமும் இருப்பது தான் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய பிஸ்னஸ். ஏற்றமாக இருக்கும்போது நம்ம லாபத்தை புக் பண்ணோமா, இறக்கமாக இருக்கும்போது அக்குமுலேட் பண்ணி வச்சோமா அப்படின்றதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான தாரக மந்திரம். நன்றி, வணக்கம்.